அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 766வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பிளஸ் டூவுக்கு பின் தகுந்த உயர்கல்வியை தேர்வு செய்வது எவ்வாறு என்பது ஆகும். பிளஸ் டூ கல்வி என்பது மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கல்வியை தேர்ந்தெடுக்கும் முக்கிய தளமும் ஆகும். பிளஸ் டூவுக்கு பிறகு படிப்பதற்கு பல்வேறு உன்னதமான கல்வி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட வெகு சில படிப்புகளே மாணவர்களின் பார்வைக்கு எட்டப்பட்டு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் பிளஸ் டூவுக்கு பின் தகுந்த உயர்கல்வியை தேர்வு செய்வது எவ்வாறு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்கள் மூலம் பிளஸ் டூவுக்கு பின் படிப்பதற்கு என்னென்ன படிப்புகள் உள்ளன, அவற்றின் பயன்கள் என்னென்ன, எதிர்கால பணி வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளது போன்ற தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காண உள்ளோம். இந்த நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் கல்வி ஆலோசகர் திரு எம்.ஜே. ஆண்டோ சேவியர் அவர்கள். இவர் எஜுகேஷன் கன்சல்டன்டாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பணி செய்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம். வணக்கம் திரு ஆண்டோ சேவியர், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன் சார். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே நீங்கள் 2 நிகழ்ச்சிகள் நமக்கு கொடுத்திருக்கீங்க. ஓகே, நன்றி நன்றி. உங்கள் சொந்த ஊர் எங்கே இருக்குது திரு ஆண்டோ சேவியர்? அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்க மங்கலம் துறை, அகஸ்தீஸ்வரம் தாலுகாவை உள்ளடக்கிய ராஜாக்க மங்கலம் துறை என்ற கிராமம். அது ஒரு கடற்கரை கிராமம். ஓகே, அந்த கிராமத்துலதான் நான் பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே. ஓகே ஓகே. எதுவரை படிச்சிருக்கீங்க? நான் டிகிரி பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கு பிறகு மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், அதாவது எம்எஸ்டபிள்யூ. ஓகே, எம்எஸ்டபிள்யூ எங்க படிச்சீங்க? எம்எஸ்டபிள்யூ தற்போதைய திருப்பத்தூர் மாவட்டம், அப்போதைய வட ஆற்காடு மாவட்டம் திருப்பத்தூர்ல உள்ள சேக்ரட் ஹார்ட் காலேஜ், அதாவது தூய இருதய கல்லூரி, அந்த கல்லூரியில படிச்சேன். ஓகே, மிக்க நன்றி. உங்களுடைய கடந்த கால பணிகள் தொடர்பான தகவல்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு துறையை நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மனசுல இருந்த ஒரு தாக்கம். நான் ஒரு ஆசிரியராக வர விரும்பினேன். என்னுடைய அம்மா, அவங்களும் ஒரு ஆசிரியை தான். அவங்க 12th ஸ்டாண்டர்டுக்கு பிறகு பையனை பிபிஏ அனுப்புங்க, பையன் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா வந்துருவான் அப்படின்னு சொல்லி, அதனால அவங்க என்ன பண்ணாங்க, நான் பாட்டனி ஜுவாலஜி குரூப் தான் படிச்சிருந்தேன், ஃபர்ஸ்ட் பேட்ச் ஹையர் செகண்டரி. என்னைய கட்டாயப்படுத்தி பிபிஏல கொண்டு சேர்த்தாங்க. பிபிஏ பொறுத்த மட்டும் நான் படிச்ச பாட்டனி ஜுவாலஜி குரூப்புக்கும் அங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்த பாடங்களுக்கும் ரொம்பவே வித்தியாசம். ஒரு உதாரணம், ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எனக்கு 5 பேப்பர்கள், தமிழ் இங்கிலீஷ் கிடையாது பிபிஏல. அப்போ பிசினஸ் கம்யூனிகேஷன், எக்கனாமிக் அனாலிசிஸ், என்விரான்மெண்ட் ஆஃப் பிசினஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், அது மேத்தமேட்டிக்ஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி. ஸோ இப்படி இருந்ததுனால நான் அதை முடிச்சேன். ஆனா எனக்கு எம்எஸ்டபிள்யூ முடிச்ச பிறகு ஜாப், நான் மும்பையில வேலை பார்த்தேன். பட் எனக்கு அந்த ஃபீல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இல்லை. காரணம், என்னுடைய அடி மனசுலேயே ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் இருந்தது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில அது நடக்காம போச்சு. அதையும் நான் அந்த ஒரு காரணம் தான், நம்மால முடிஞ்ச அளவுக்கு வருங்கால சந்ததிக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தோட நானே இப்படி ஒரு நிறுவனம், அதாவது என்னுடைய நிறுவனத்துக்கு பேரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு கடந்த 25 வருடங்களாக மாணவ மாணவிகளுக்கு நான் வழி காட்டிட்டு இருக்கிறேன். சோ 25 ஆண்டுகளாக கேரியர் கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஆசிரியர் பணி படிக்கணும்னு விரும்பி இருந்தும் கூட உங்களுடைய சூழ்நிலை, அதாவது உங்களது தாயார் ஒரு ஆசிரியையா இருந்ததுனால மகனை ஒரு மேனேஜர் ஆக்கி சாதித்து காட்டணும் என்று அவங்களோட ஒரு ஆசையின் பால் நீங்க வேறு துறையில் போக வேண்டிய ஒரு நிலையில் கட்டாயத்தில் தள்ளப்பட்டீர்கள். தற்போது இருந்தாலும் நீங்க சுதாரித்து கொண்டு அந்த ஆசிரியர் பணி, அதல்லது பள்ளி மாணவர்களை உருவாக்கும் பணியில் அமர்ந்திருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. ஒரு மகத்தான சேவை
செய்து கொண்டு வருகிறீர்கள். இந்த பணியை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க, 25 ஆண்டுகளாக செய்துட்டு இருக்கீங்க. இதுல மாணவர்களுக்கு எவ்வாறு வழிகாட்டி வர்றீங்க, அவர்கள் எப்படி அதுல பயனடைகிறாங்க, எத்தனை பேரை நீங்க இதுவரை நல்லபடியாக கைட் பண்ணி இருக்கீங்க? அதாவது நான் பல பள்ளிக்கூடங்களுக்கு போய் பல்வேறு விதமான படிப்புகள் பற்றியும் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பது பற்றியும் அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வுகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ், அப்புறம் எஜுகேஷன் லோன் எங்க வாங்குறது, அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை பள்ளிக்கூடங்கள்ல என்னுடைய செமினார் மூலமாக நான் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி பல பள்ளிக்கூடங்கள்ல நான் வந்து வழிகாட்டுதல் கருத்தரங்கங்கள் நடத்துறதுக்கு போறது உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கு வங்காள மாநிலத்துல டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கலிம்பாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 3 பள்ளிக்கூடங்கள் வருடந்தோறும் என்னை அழைத்து அவங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக என்னை அழைப்பாங்க. அங்கேயும் நான் போய் பண்ணிட்டு இருக்கேன். அது போக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பர்சனலா வந்து ஆலோசனை பெறுறதுக்கும் இருக்கிறாங்க. டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னுடைய நம்பர்ல போன் பண்ணிட்டு என்னை நேர்லயும் வந்து பார்த்து ஆலோசனை பெறுறாங்க. நான் வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வழி காட்டியிருக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 300 பேரு அரசாங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க. என்னுடைய கைடன்ஸ்ல நான் வாங்கி கொடுக்கல, என்னுடைய கைடன்ஸ்ல அரசாங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க. அதுல என்னுடைய மகனும் ஒரு ஆளு. என்னுடைய மகன் வந்து DRDO சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இப்போ வந்து சண்டிகர்ல இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச அளவுல 283 பேர் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருக்கிறாங்க. பட் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் வேலைக்கு போன பிறகு தகவலே சொல்ல மாட்டாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. அது மாதிரி வெளிநாடுகள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஜெர்மனில அங்கெல்லாம் கூட என்னுடைய கிளையன்ஸ், என்னுடைய மாணவர்கள் செட்டில் ஆகி இருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பணி சிறப்பான பணி, மகத்தான பணி. உங்கள் பணி சிறக்க வாழ்த்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்றைய நிகழ்ச்சி +2க்கு பின் தகுந்த உயர் கல்வியை தேர்வு செய்வது எவ்வாறு என்பது தொடர்பான தகவல்களை வழங்கிட திரு ஆண்ட்ரூ சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய மாணவ மாணவிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியரிங்ல ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் எடுக்கிறாங்கன்னா அந்த பிரான்ச் தான் மேக்சிமம் நல்ல மார்க் வாங்க நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பேராமெடிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி நர்சிங், ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அதுல போறாங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த இதுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிஎஸ்சி நர்சிங் போகணும் அப்படின்னு விரும்புறாங்க. பட் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன், இதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் எல்லாருக்குமே, எந்த படிப்புமே வேல்யூ இல்லாத படிப்பு அப்படின்னு சொல்லி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பிஏ தமிழ் அல்லது பிஏ ஹிஸ்டரி அல்லது பிஏ எக்கனாமிக்ஸ் அல்லது பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி சுவாலஜி, இந்த மாதிரிப்பட்ட படிப்புகள் எல்லாம் ஒண்ணுக்கு உதவாத அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாளும் மாணவ மாணவிகள் நினைச்சுட்டு இருந்தாங்கன்னா அதையெல்லாம் மாத்திரலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஏ தமிழ் முடிச்ச ஒரு மாணவன் இந்தியன் ரயில்வேஸ்ல 7 நான் டெக்னிக்கல் பதவிகளுக்கு போறதுக்கு தகுதியானவன். நாட் ஓன்லி பிஏ தமிழ், எந்த ஒரு கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, ஒரு பட்டதாரியாக இருந்தால் ரயில்வேல 7 பதவிக்கு போலாம், நான் டெக்னிக்கல் பதவிகளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொபேஷனரி அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர், என்கொயரி கம் ரிசர்வேஷன் கிளர்க், டிராபிக் அப்ரண்டிஸ், கமர்ஷியல் அசிஸ்டன்ட், குட்ஸ் கிளர்க், டிக்கெட் கலெக்டர். இந்த 7 பதவிகளுக்கு போறதுக்கு சாதாரண ஒரு டிகிரி போதும். அதே மாதிரி நம்முடைய காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வழக்கமா காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி படிச்சுட்டு போய் பிகாம்ல சேருவாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு பிகாம் போறாங்க அப்படின்னா, பிகாம் படிச்சா பேங்க்ல வேலைக்கு போயிடலாம். அதுவும் தவறான கருத்து. பேங்க்ல வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 1 டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ஆர்டிஓ, இந்த பதவிகளுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா சாதாரண டிகிரி இருந்தா போதும். அதே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 2 பாத்தீங்கன்னா டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர், முனிசிபல் கமிஷனர், ப்ரொபேஷன் ஆபீசர் இன் பிரிசன் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்,
இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு மார்க்கெட்டிங் கார்பரேஷன், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் இன் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் இன் டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேட் 2 இன் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் என்டோமெண்ட் ட்ரஸ்ட். இப்படி 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பணிக்கு போறதுக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 2 எழுதணும். அதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி போதும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரூப் 2 அண்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 4 பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு பேக்வர்ட் கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி, அதாவது டிஎன்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட், அப்புறம் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் டெஸ்டிடியூட் விடோஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டி. இவங்களுக்கு எல்லாம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. இது கூட நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு தெரியறது இல்ல. கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வர்றாங்க, அப்படி ஒரு இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்குது, ஏஜ் லிமிட் இல்ல, நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணமே அவங்கள்ட்ட இல்ல. அது மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்குது. அதே மாதிரி கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது 13 போஸ்ட்ல ஏதாவது ஒரு போஸ்டுக்கு அவங்க வந்து அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் இருந்தா போதும். அவங்க 13 போஸ்ட்ல ஏதாவது ஒரு போஸ்ட் அவங்களுடைய சாய்ஸ், அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். அது என்னதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஆபீசர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய கலால் துறையில இன்ஸ்பெக்டர், அப்புறம் சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் நர்கோட்டிக்ஸ், போதைப் பொருட்கள் கடத்தல் பிரிவுல இன்ஸ்பெக்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர், அதாவது உதவி அமலாக்க பிரிவு அதிகாரி, அப்புறம் பிரிவென்டிவ் ஆபீசர் ஆர்டினரி கிரேட் இன் பெரா டிபார்ட்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் டிபார்ட்மெண்ட்ல பிரிவென்டிவ் ஆபீசர் ஆர்டினரி கிரேட், அப்புறம் பிரிவென்டிவ் ஆபீசர் ஸ்பெஷல் கிரேட் இன் பெரா டிபார்ட்மெண்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ஸ், ஆடிட் அசிஸ்டன்ஸ், டாக்ஸ் அசிஸ்டன்ஸ், அப்பர் டிவிஷன் கிளர்க்ஸ். இந்த 13 பதவிகளுக்கு போறதுக்கு சாதாரண ஒரு டிகிரி போதும். அதுக்கும் பிஏ எக்கனாமிக்ஸோ பிஏ தமிழோ முடிச்சிருந்தா போதும். அப்படி பார்க்கும்போது எந்த படிப்புமே வேல்யூ இல்லாத படிப்பு அப்படின்னு சொல்லி கிடையாது. எல்லா படிப்புக்குமே வேல்யூ உண்டு. பொதுவாகவே நம்முடைய மாணவ மாணவிகள் எதுக்கு படிக்கிறாங்க கல்லூரியில போய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகிரணும், அதுவும் குறிப்பாக அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டும் படிக்கிறாங்க. பட் அவங்களுடைய இன்டென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு ஜாப், அதாவது லைஃப்ல செட்டில் ஆகணும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்தியாவுல, அதுவும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னாலும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இஸ் மஸ்ட். அதாவது அவங்க அதற்கான போட்டித் தேர்வு கண்டிப்பாக எழுத வேண்டும். உதாரணமா ஒரு ஆளு டீச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க. அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டட், மேத்தமெட்டிக்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும்னு வச்சுக்கோமே. அவங்க வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிட்டு அப்புறம் பிஎட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வியியல் பட்ட படிப்பை 2 வருஷம் முடிச்சிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல மேத்ஸ் டீச்சரா வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கண்டிப்பா எழுதணும். அப்படி பார்க்கும்போது மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், 95% மார்க் வாங்கிட்டே எனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தவறு. ஆனால் என்னுடைய மார்க் ஒரு 60% தான் இருக்கு, அல்லது 50% தான் இருக்கு. ஆனா என்னால எந்த போட்டித் தேர்வையும் நான் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கிறேன், போட்டித் தேர்வு எழுதி நான் வேலைக்கு போறது ரெடியா இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேலைக்கு போகலாம். போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் மெயினா பாத்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ல இருந்தால் கேள்வி கேட்பாங்க. நம்பர் 1 நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், அதாவது மேத்தமெட்டிக்ஸ். நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ். 3வது பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ். 4வது ரீசனிங். 5வது கரண்ட் அஃபேர்ஸ். இதை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள சிச்சுவேஷன் இன்னைக்குள்ள இதுல இல்லை. ஏன்னா வேலை வாய்ப்புகளை பத்தி எப்பதாவது நம்ம இத மாதிரி ஒரு சமயத்துல நம்ம பேசும்போது நான் வேலை வாய்ப்புகளை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் தருவேன். பட் இன்னைக்கு இந்த போட்டித் தேர்வுகள் எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையை மாணவர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வு எழுதுவதற்காக அவங்க வந்து படிக்கக்கூடிய காலத்திலேயே தயாராக படிக்க வேண்டும். போட்டித் தேர்வுக்காக
ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வளர்த்துக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பார்க்கும்போது மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன எல்லாம் செய்யலாம்? ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும், சரியான ஒரு படிப்பை 12th பிறகு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 5 முக்கியமான விஷயங்களை அவர்கள் வந்து மனதில் அடிப்படையாக வைத்துதான் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்பர் 1, அவங்களுடைய விருப்பம் அல்லது ஆர்வம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அப்படின்னா அவன் போய் என்ஜினியரிங் போகணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை. சாதாரண டிகிரி இருந்தா போதும். ஏன்னா என்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கணும். அதுக்கு பிறகுதான் அவன் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய அந்த ஐஏஎஸ் தேர்வுன்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத முடியும். அதே நேரத்துல பிஏ இங்கிலீஷ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் 3 வருஷத்துல பிஏ இங்கிலீஷ் முடிச்சிட்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம 4வது வருஷத்துல எழுத முடியும். அப்படி பார்க்கும்போது என்னுடைய விருப்பம் என்ன, நான் யாராக வர விரும்புகிறேன், என்னுடைய பெற்றோர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்னுடைய எதிர்கால திட்டம் என்ன, அதன் அடிப்படையில தான் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும். நான் வந்து ஒரு டீச்சரா வரணும்னு விரும்பக்கூடிய ஸ்டூடெண்ட் அதே மாதிரி காலேஜ்ல போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, இங்கிலீஷ், ஹிஸ்டரி, அதே மாதிரி ஜியாகிரபி, தமிழ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு அவங்க டெட் எக்ஸாம் எழுதி டீச்சரா போலாம். நான் வந்து கண்டிப்பா என்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ஜினியரிங் போகலாம், தவறு இல்லை. ஆனா உங்களுடைய எதிர்கால திட்டத்தின் அடிப்படையில தான் நீங்க ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் மற்றும் மனத்தகுதி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு சப் இன்ஸ்பெக்டர், தமிழ்நாடு போலீஸ்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போகணும் அப்படின்னா சாதாரணமா ஒரு பட்டப்படிப்பு தான் போதும். ஆனா அந்த சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்காக உடல் தகுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆணாக இருந்தால் 172 சென்டிமீட்டர் உயரமும், அதே பெண்ணாக இருந்தால் 159 சென்டிமீட்டர் உயரமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மனத்தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபீசர், போலீஸ் ஆபீசர் 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவங்க வந்து ராத்திரி 2 மணிக்கு ஒரு இடத்துல ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது, ஒரு இடத்துல கொலை நடந்துட்டு அப்படின்னா உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு அந்த சப் இன்ஸ்பெக்டர் போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனசு இருக்கணும். அதாவது அவங்களுடைய மனத்தகுதி அப்படி இருக்கணும். எந்த டைம்லயும் நம்மளை கூப்பிடலாம், நம்ம எப்ப வேணாலும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனத்தகுதி இருந்ததுன்னா அவங்க சப் இன்ஸ்பெக்டர் போகலாம். அப்ப ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படிப்பு சார்ந்த வேலை செய்ய நம்மிடம் உடல் தகுதியும் மனத்தகுதியும் இருக்குதா அப்படின்றத முடிவு பண்ண பிறகுதான் அந்த படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். 3வது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பெற்றோருடைய பொருளாதார நிலை. ஒரு உதாரணம், பிஎஸ்சி நர்சிங் படிக்க விரும்புறீங்களா? தமிழ்நாட்டில் 5 அரசு நர்சிங் கல்லூரிகள் இருக்குது, 176 தனியார் நர்சிங் கல்லூரிகள் இருக்குது. அரசு நர்சிங் கல்லூரிகள்ல கல்வி கட்டணம் ஒரு ஆண்டுக்கு 3000 ரூபாய் மட்டும்தான். ஆனா தனியார் நர்சிங் கல்லூரியில அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 45,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு கல்வி கட்டணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மையான கல்லூரிகள்ல இன்னைக்கு 1 லட்சம், 1.25 லட்சம், 1.5 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க கவுன்சிலிங் மூலமா போகக்கூடிய ஸ்டூடெண்ட்டே. அப்ப நீங்க என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி அந்த படிப்பு படிப்பதற்கு எவ்வளவு செலவாகும், அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல பெற்றோரிடம் வசதி இருக்குதா அப்படின்னு சொல்லி பெற்றோரிடம் ஆலோசனை செய்த பிறகுதான் நீங்க அந்த படிப்புல சேரணும். ஒருவேளை நீங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வழியில முதல்ல கொஞ்சம் காசு வாங்கி காலேஜ்ல சேர்ந்துட்டீங்க கவுன்சிலிங் மூலமா, எஜுகேஷன் லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில. ஒருவேளை எஜுகேஷன் லோன் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, 2வது வருஷம் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த கல்லூரியில போய் நீங்க டிசியை தந்துருங்க, நாங்க அடுத்த வருஷம் வரக்கூடிய அகாடமிக் இயர்ல நாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல குறைஞ்ச ஃபீஸ்ல நாங்க சேர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த காலேஜ்லயுமே டிசி தர மாட்டாங்க. 4 வருஷத்துக்குள்ள ஃபீஸை கட்டுங்க அப்பதான் தருவோம் அப்படின்னு சொல்லி அலை கழிப்பாங்க. அதனால 3வது முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி அந்த படிப்பு படிக்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு உங்க பெற்றோரிடம் ஆலோசனை பண்ணி பெற்றோர் சொல்றாங்க ஓகேப்பா அப்படின்னா நீங்க சேரலாம். இல்ல இந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்ல அப்படின்னா 2வது உங்களுக்கு எந்த துறையில ஆர்வம் இருக்கோ அது சார்ந்த படிப்புல நீங்க சேரலாம். அதுவும் முடியலையா சாதாரண ஒரு டிகிரியில சேருங்க. அந்த டிகிரியை நல்லா படிங்க, நல்லா படிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டித் தேர்வு எழுதுவதற்கு
உங்களை நீங்க தயார்படுத்துங்க. கண்டிப்பா லைஃப்ல செட்டில் ஆகும். 4வது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி நீங்க சரியான கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். நிறைய போலியான விளம்பரங்கள், போலியான கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கு. ஒரு உதாரணம், ஆஹ், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட், அவங்க வந்து அழகப்பா யுனிவர்சிட்டியுடைய சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, சாரி, ஒரு இன்ஸ்டிடியூட் பாரதியார் யுனிவர்சிட்டியோட சர்டிபிகேட் கொடுத்தாதான் அது ஒரிஜினல். அழகப்பா யுனிவர்சிட்டி காரைக்குடியோட சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அது வந்து இட் இஸ் நாட் அப்ளியேட்டட், இட் இஸ் அப்ரூவ்டு. அவங்களே அப்படிதான் கொடுத்துருப்பாங்க, அப்ரூவ்டு பை அழகப்பா யுனிவர்சிட்டி. அது ஆக்சுவலா தொலைதூர கல்வியில பயின்றது மாதிரி அதை கன்சிடர் பண்ணுவாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடு தான். அதனால இதுலயும் நீங்க கவனமா இருக்கணும். வெதர் தட் பர்டிகுலர் காலேஜ் இஸ் அப்ளியேட்டட் ஆர் அப்ரூவ்டு. அப்ளியேட்டடா இருக்கக்கூடிய காலேஜ்ல தான் சேரணும். நாட் ஓன்லி தட், ஒரு உதாரணம், என்ஜினியரிங் படிக்க விரும்புறீங்க, நீங்க சேரக்கூடிய கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அங்கீகாரம் மட்டும் பெற்றிருந்தால் நீங்க ஜாபுக்கு போக முடியும். அகில இந்திய அளவில் ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐசிடி உடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி எல்லா படிப்புகளுக்குமே மாநில அளவுல ஒரு அங்கீகாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல மத்திய அரசுடைய அங்கீகாரமும் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், மெடிக்கல் படிப்புக்கு அகில இந்திய அளவுல நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். பல் மருத்துவ படிப்புக்கு, அதாவது டென்டல் பிடிஎஸ்க்கு வந்து டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். பார்மசி படிப்புக்கு பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். நர்சிங் படிப்புக்கு இந்தியன் நர்சிங் கவுன்சிலுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அக்ரிகல்ச்சர் சார்ந்த படிப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், பிஇ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஇ எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரிப்பட்ட அக்ரி சார்ந்த படிப்புகளுக்கு ஐசிஏஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அவங்களுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அகில இந்திய அளவில். சட்ட படிப்புக்கு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். கட்டடக்கலை படிப்புக்கு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சருடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். மரைன் இன்ஜினியரிங் படிப்பு நாட்டிக்கல் சயின்ஸ் படிப்பாக இருந்தால் டிஜி ஷிப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் உடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். விமான போக்குவரத்து துறை சார்ந்த படிப்பாக இருந்தால் டிஜிசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்களுடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி 4வது நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சேரக்கூடிய அல்லது சேர்ந்திருக்கக்கூடிய அல்லது சேர விரும்பக்கூடிய கல்லூரி முழு அங்கீகாரம் பெற்ற கல்லூரி தான் அப்படின்னு முழுமையாக தெரிந்து கொண்டுதான் நீங்க சேரணும். இல்லைன்னா உங்க லைஃப் வந்து வீணா போயிடும். அதுல கவனமா இருக்கணும். 5வது, ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்க முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, புத்தி கூர்மை. நான் ஏற்கனவே சொன்னேன், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி படிச்சிருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருப்பாங்க. ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 15% ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ் மேத்ஸ் படிச்சிருப்பாங்க. பிசினஸ் மேத்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிகாம்ல ப்ராப்ளம் இருக்காது. மற்றபடி காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி படிச்சுட்டு பிகாம்ல போய் அவங்க சேரும்போது அங்க ஒரு பேப்பர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும். கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், மேட்ரிக்ஸ், செட் தியரி, இதுல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க மேத்ஸ் படிக்காமலே வர்றாங்க. அதனால நீங்க ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படிப்புல என்னென்ன சப்ஜெக்ட் வரும், குறிப்பா மேத்ஸ் வருமா, அதே மாதிரி பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, பார்மசி படிக்க போவாங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சுத்தமா தெரியாது, அவங்க வந்து பார்மசியில சேரவே கூடாது. அப்ப ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த படிப்புல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், அந்த சப்ஜெக்ட்ஸ் நமக்கு பிடிக்குமா, நம்மளால படிக்க முடியுமா, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சேரணும். ஒண்ணு இல்லைன்னா சாதாரண டிகிரி, அதை முடிங்க, நல்ல ஜாப்ல செட்டில் ஆகலாம் லைஃப்ல. அதனால இந்த 5 விஷயங்களை நீங்க மனசுல அடிப்படையா வச்சுதான் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்தது ஸ்பெசிபிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரொபஷனல் படிப்புகளுக்கு நீங்க சேர வேண்டும் என்றாலும் கண்டிப்பாக கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். கலந்தாய்வு அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கவர்மெண்ட் மூலமாக, அரசு மூலமாக, தமிழ்நாடு அரசு வழியாக ஒரு மாணவன் அல்லது மாணவிக்கு கல்லூரியில் அட்மிஷன் பெற்று தரக்கூடிய ஒரு முறை மட்டுமே. அங்க இன்டர்வியூ நடக்காது, டெஸ்ட் வைப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே வைக்க மாட்டாங்க. உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணி கவர்மெண்ட் அலாட்மெண்ட் மூலமாக, கவர்மெண்ட் வழியாக நீங்க கல்லூரியில சேர்றதுக்கு. அப்ப தற்சமயம் பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பொறியியல் படிப்புகளுக்கும்
தமிழ்நாடு அரசுல உள்ள கலை அறிவியல் கல்லூரிகள், அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கும் கவுன்சிலிங்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளி வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகள், என்ஜினியரிங், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட், அப்புறம் ஃபிஷரிஸ் அண்ட் அலைட் கோர்சஸ், அப்புறம் லா, ஃபைன் ஆர்ட்ஸ், வெட்னரி சயின்ஸ், எதுனாலும் சரி நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சர்டன் சப்ஜெக்ட்ஸை வந்து சர்டன் சர்டிபிகேட்ஸ் நீங்க ரெடியா வச்சுக்கணும். என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் அப்படின்றது சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் காப்பி, ரெண்டாவது 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் காப்பி. இது வந்து சிபிஎஸ்சில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருந்தாது, ஏன்னா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வராது. அடுத்த மூணாவது 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் காப்பி. நாலாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட். கம்யூனிட்டி சர்டிபிகேட்லயும் ஒருவேளை நீங்க நீட் எழுதிருக்கிறீங்க அல்லது ஜேஇஇ மெயின் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எழுத போறீங்க, அல்லது கியூட் எக்ஸாம் எழுத போறீங்க, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத போறீங்க, அல்லது ஐசர் சொல்லக்கூடிய ஐஐஎஸ்சிஆர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அவங்களுடைய எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசி அல்லது எம்பிசியா இருந்தா நீங்க வந்து ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிபிகேட் வாங்கணும், அதர் பேக்வர்ட். நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும். அடுத்தது உங்களுடைய டிசி, அதையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஸ்கூல்ல வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க 6வது வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்களோ அந்த பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரிடமிருந்து பெறப்பட்ட போனஃபைட் சர்டிபிகேட். ஒருவேளை நீங்க 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்திலையும், 9 முதல் 10 வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்திலையும், 11, 12 மட்டும் இன்னொரு பள்ளிக்கூடத்திலையும் படிச்சீங்கன்னா 3 பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரிடமிருந்தும் நீங்க போனஃபைட் சர்டிபிகேட் வாங்கணும். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க தான் முதல் பட்டதாரி, உங்க அப்பா அம்மா பட்டதாரி இல்ல, உங்க தாத்தா பாட்டி யாரும் பட்டதாரி இல்ல, உங்க அண்ணன் அக்கா யாருமே இது வரைக்கும் பட்ட படிப்புக்கு சேரல அப்படின்னா நீங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்குறதுக்கு தகுதியானவர்கள். முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கும் போது என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கவுன்சிலிங் மூலமாக, ஒரு உதாரணம், நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணி என்ஜினியரிங்ல சேர்றீங்க அல்லது நர்சிங்ல சேர்றீங்க அப்படின்னா உங்க கல்லூரியில நீங்க கட்ட வேண்டிய கட்டணத்துல ஒவ்வொரு ஆண்டும் 25,000 ரூபாய் தமிழக அரசால் உங்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 25,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் மூலமாக கவுன்சிலிங் வழியாக சேர்ந்தவங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னா நீங்க உங்களுடைய வில்லேஜ் ஆபீசர், ஆர்ஐ, டெப்டி தாசில்தார் மூலமாக அந்த சர்டிபிகேட் வாங்கலாம். ஏதாவது ஒரு இ சேவை மையத்துல போய் கேட்டீங்கன்னா அதற்கான முழு விவரங்கள் அவங்க சொல்லி தருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தருடைய 2 பேருக்குள்ள தேவையில்லை, உங்களுடைய பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தருடைய டிசி அல்லது அவங்களுடைய ஏதாவது ஒரு மார்க் ஷீட் அல்லது அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், இதுவும் கண்டிப்பா தேவை. அதே மாதிரி பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தருடைய ஆதார், அப்புறம் உங்களுடைய ஆதார், அதாவது கேண்டிடேட் உடைய ஆதார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதாக இருந்தால் மட்டும் நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் கடைசியா உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு தரப்பட்ட ஹால் டிக்கெட்டும் கண்டிப்பா வேணும். இவ்வளவு சர்டிபிகேட்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்கான அறிவிப்பு ஒவ்வொரு படிப்புகளுக்கும் ஒவ்வொரு டைம்ல அறிவிப்பு வெளியிடுவாங்க. தற்சமயம் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பிஇ அண்ட் பிடெக் அண்ட் பிஆர்க், இந்த படிப்புகளுக்கு என்ஜினியரிங் படிப்புகளுக்கு கவுன்சிலிங்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. நான் அதற்கான வெப்சைட் சொல்றேன், தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே நான் வெப்சைட் தரப்போறேன். வெப்சைட்ல ஸ்மால் லெட்டர் தான் எழுதணும், கேப்ஸ்ல எழுதக்கூடாது. ஒருவேளை பாசிபிலிட்டி இருந்தா வெப்சைட்டை டைப் பண்ணி நீங்க ஸ்கிரீன்ல கூட கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ஜினியரிங் பாத்தீங்கன்னா www.tneaonline.org, tneaonline.org என்ற வெப்சைட்ல நீங்க வந்து என்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், தமிழ்நாட்டில் உள்ள 176 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல நீங்க பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ அல்லது வேற ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி படிக்க விரும்பினால் நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் www.tneaonline.org.
tngasa.in tngasa.in அந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்க எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, அப்புறம் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஏஎஸ்எல்பி, இந்த மாதிரி மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு நீங்க விண்ணப்பிப்பதாக இருந்தால் கவுன்சிலிங் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி அறிவிப்பு இன்னும் வரல, இனிமேதான் மெதுவா தான் வெளியிடுவாங்க அவங்க. அந்த இணையதள முகவரி பாத்தீங்கன்னா www.tnmedicalselection கேப் விடாம நீங்க எழுதணும். tnmedicalselection.org www.tnmedicalselection.org அல்லது www.tnhealth www.tnhealth மறுபடியும் டாட் மறுபடியும் ஒரு tn டாட் gov.in www.tnhealth.tn.gov.in. அடுத்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சார்ந்த படிப்புகள், பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹானர்ஸ் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், பிஏ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஇ எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி, பிடெக் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிஎஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இந்த படிப்புகள்ல ஏதாவது ஒரு படிப்புக்கு நீங்க விண்ணப்பிக்க விரும்பினால் நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டிய இணையதள முகவரி www.tnau.ac.in. அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும், tnau.ac.in. அல்லது இன்னொரு வெப்சைட் இருக்கு, ரொம்ப கவனமா எழுதுங்க, www.tnagfi.english letter u YOU எழுதிடாதீங்க, இங்கிலீஷ் லெட்டர் யூ, அப்புறம் CAN, அப்புறம் APPLY.com. திருப்பி சொல்றேன், www.tnagfi.youcanapply.com. இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா BFSC பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், BBA ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட், BVOC பேச்சுலர் ஆஃப் வொகேஷன் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங், BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங். இந்த மீன் வளம் சார்ந்த படிப்புகள்ல ஏதாவது ஒரு படிப்புக்கு நீங்க விண்ணப்பிக்க விரும்பினால் நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் www.tnjfu.ac.in. அதாவது தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. அது எங்க இருக்கு அப்படின்னா வெட்கார் ரிவர் வியூ கேம்பஸ் நாகப்பட்டினத்துல இருக்குது. அந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணலாம். அல்லது நான் ஏற்கனவே சொன்ன www.tnagfi.youcanapply.com அந்த வெப்சைட்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா யாருக்காவது வெட்டினரி கால்நடை மருத்துவம் படிக்கணும், அதாவது BVSC அண்ட் AH, அது மாதிரி பிடெக் டைரி டெக்னாலஜி, பிடெக் போல்ட்ரி சயின்ஸ் டெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, இதுல ஏதாவது ஒரு படிப்புல நீங்க சேர விரும்புனீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் www.chanuvas chanuvas.ac.in. அதாவது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, மாதவரம், சென்னை 51 அந்த பல்கலைக்கழகத்துக்கு நீங்க அப்ளை பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த BA LLB அல்லது BCom LLB அல்லது BCA LLB லா படிப்புக்கு நீங்க சேர விரும்புனீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, பெருங்குடி நியர் தரமணி ரயில்வே ஸ்டேஷன், சென்னை 113 அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணணும். வெப்சைட் வந்து www.tndalu.ac.in tndalu.ac.in இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணணும். அடுத்து ஒருவேளை யாருக்காவது BFE அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்கலை படிக்கணும் அப்படின்னு சொல்லி
அதாவது உங்களுக்கு இயற்கையிலேயே ஆர்ட், அதாவது நல்ல படம் வரைகிறது, பெயிண்டிங் வண்ணம் தீட்டுதல், மியூசிக், டான்ஸ், டிராமா அல்லது ஆக்டிங், கல்ச்சர் அதாவது சிற்பக்கலை, இதுல ஏதாவது திறமைகள் இருந்தா நீங்க படிக்க வேண்டிய படிப்பு BFA, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது நுண்கலை. அதுக்கு தனியா ஒரு யுனிவர்சிட்டி இருக்கு, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகம். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, கிரெயின் பேஸ் ரோடு, சென்னை 28. அவங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். www.tnjjmfau.ac.in. TNJJM மியூசிக், F ஃபைன் ஆர்ட்ஸ், AU அதாவது மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி .ac.in அந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும். ஸோ இதான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ். இதுல நீங்க சரியான டைம்ல அறிவிப்பு வரும்போது பார்த்து நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு சில முக்கியமான படிப்புகள்ல உள்ள டீடைல்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்டராக்டிவ் செஷன், உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் பதில் தரதுக்கு ரெடியா இருக்கிறேன். முதல்ல பிஎஸ்சி நர்சிங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க, அதனால பிஎஸ்சி நர்சிங் பத்தி நான் கொஞ்சம் டீடைல்ஸ் தந்துடுறேன். அதே மாதிரி பேராமெடிக்கல், மருத்துவம் சார்ந்த படிப்புகள், இதுல மருத்துவம் சார்ந்த படிப்புகளா இருந்தாலும் சரி, பிஎஸ்சி நர்சிங்கா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஜாப் கிடைக்கும், லைஃப்ல செட்டில் ஆயிரலாம். முதல்ல பிரைவேட்ல கிடைச்சா கூட அதுக்கப்புறம் மாநில அரசு, மத்திய அரசுகள் எல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த மட்டும் 4 ஆண்டுகள் படிக்கணும். தமிழ்நாட்டுல 5 நர்சிங் கல்லூரிகள், கவர்மெண்ட் நர்சிங் கல்லூரிகள் இருக்கு. கவர்மெண்ட் நர்சிங் காலேஜ்ல உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா போன வருஷம் 182 கட் ஆஃப் வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருந்தது. ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா 190 கிட்ட இருந்தாதான் கிடைக்கும். கட் ஆஃப் கூடி இருக்குது. 190 கட் ஆஃப் உள்ளவங்க எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் அப்ளை பண்ணலாம். பிரைவேட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு 176 காலேஜஸ், இந்த வருஷம் ஒரு 6 காலேஜஸ் கூட வந்திருக்குது. இந்த பிரைவேட் காலேஜஸ்ல போன வருஷம் 128 வரைக்கும் கட் ஆஃப் உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைச்சது. ஆனா இந்த வருஷம் 140 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த மட்டும் 4 ஆண்டுகள் படிக்கணும். கண்டிப்பா பயாலஜி குரூப், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த குரூப் முடிச்சவங்க மட்டும்தான் சேர முடியும். 17 முதல் 29 வயசு வரைக்கும் உள்ளவங்க பிஎஸ்சி நர்சிங் சேரலாம், கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். கவுன்சிலிங் மூலமாக நீங்க ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு வந்து 45,000 ரூபாய் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ஃபீஸ் பிரைவேட் காலேஜுக்கு. ஆனா அவங்க 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க. அதை நீங்க கல்லூரியில கேட்டுட்டு அப்ளை பண்ணணும். அதே மாதிரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது ஒரு சில மாணவர்கள் என்ன தவறு பண்றாங்க அப்படின்னா, ஒரு 175 கட் ஆஃப் இருக்கு. உதாரணமா ஒரு எஸ்சி பொண்ணு 175 கட் ஆஃப், நம்ம தானே எஸ்சி தானே கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, 5 கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் ஆன்லைன்ல செலக்ட் பண்ணிட்டு விட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பிரைவேட் காலேஜ்ல அலாட்மெண்ட் வராது. கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டியவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு கட் ஆஃபே குறைவா இருந்தாலும் முதல்ல கவர்மெண்ட் காலேஜ் 5 காலேஜே செலக்ட் பண்ண வரிசையா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் காலேஜையும் நீங்க செலக்ட் பண்ணிருங்க. அப்பதான் ஏதாவது ஒரு காலேஜ்ல உங்களுடைய கட் ஆஃப் அடிப்படையில் அலாட்மெண்ட் கிடைக்கும். சில பேர் பிரைவேட்லயுமே ரொம்ப ஃபேமஸ் காலேஜஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்பல்லோ, KMCH, GT நாயுடு, அந்த மாதிரி முக்கியமான GD நாயுடு, இந்த மாதிரி முக்கியமான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து விட்டுருவாங்க. அதுல ஒருவேளை அவங்களுக்கு வரல அப்படின்னா அவங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணி பிரயோஜனமே இல்லை. அதனால எல்லா காலேஜஸையுமே நீங்க ஆன்லைன்ல செலக்ட் பண்ணுங்க. எல்லா காலேஜஸையும் செலக்ட் பண்ணலாம். 182 பிளஸ் 5 187 காலேஜையும் நீங்க வரிசைப்படுத்தி செலக்ட் பண்ணி ஆட் பண்ணி வச்சிருங்க. அப்ப ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க போய் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல நீங்க கவனமா இருக்கணும். அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில குறைந்தபட்சம் 40% மார்க் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சாரி, எலிஜிபிலிட்டி இருக்குது. 40%க்கு குறைவா மார்க் இருக்குது, 35 மார்க் தான் அப்படின்னா நீங்க வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கோ பிஎஸ்சி நர்சிங் படிப்பதற்கோ எலிஜிபிள் இல்ல அப்படின்னு அர்த்தம். கவனமா இருங்க. ஒருவேளை பிஎஸ்சி நர்சிங் படிக்க வழி இல்லை அல்லது பணம் இல்லை அல்லது மார்க் குறைஞ்சிட்டு அப்படின்னா நீங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 ஆண்டுகள் படிக்கக்கூடிய GNM அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி 3 ஆண்டுகள் படிக்கக்கூடிய படிப்பு. இந்த படிப்புக்கு டிப்ளமா இன் நர்சிங்னு சொல்லுவாங்க அல்லது ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க.
இந்த படிப்புக்கும் நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். தமிழ்நாட்டுல உள்ள 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இந்த படிப்பு வச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில 100 இடங்கள், கன்னியாகுமரி ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில 50 இடங்கள் இருக்கு. இதுல முக்கியமான இன்னொரு ஜிஎன்எம் படிப்புக்கு சேருவதற்கு கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் அல்லது பயாலஜி குரூப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லை. அதாவது ஜிஎன்எம் படிப்புல சேருவதற்கு உங்களுக்கு வந்து காமர்ஸ் குரூப் அல்லது சயின்ஸ் குரூப், பயாலஜி குரூப், வொகேஷனல் குரூப் எந்த குரூப் இருந்தாலும் நீங்க சேர முடியும். ஜிஎன்எம் படிப்புல உங்களுக்கு இடம் கிடைக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஸ்டைபண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது மாதம் 600 ரூபாய் ஸ்டைபண்ட் கிடைக்கும். 2வது வருஷம் படிக்கும் போது மாதம் 700 ரூபாய் ஸ்டைபண்ட் கிடைக்கும். 3வது வருடம் படிக்கும் போது மாதம் 800 ரூபாய் ஸ்டைபண்ட் கிடைக்கும். அது 800 ருபீஸ். அதனால இந்த வாய்ப்பை காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நர்சிங் படிக்கணும்னு இருந்தேன் சார், எனக்கு வந்து நான் தெரியாம காமர்ஸ் குரூப் எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க ஜிஎன்எம் படிப்பதற்கு எலிஜிபிள். ஜிஎன்எம் படிக்கிறதுக்கு நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜிஎன்எம் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போக முடியுமா சார்? ஜிஎன்எம் படிப்பு முடிச்சுட்டு 4 வருடங்கள் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளிநாடு போகலாம். அதே மாதிரி ஜிஎன்எம் முடிக்கிறவங்க பிஎஸ்சி நர்சிங் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு பேரு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங். அது 2 ஆண்டுகள் படிக்கக்கூடியது. இப்போ ஜிஎன்எம் முடிச்சுட்டு நீங்க 2 வருஷம் வேலை பார்த்த பிறகுதான் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் 2 ஆண்டுகள் படிக்க முடியும். இவ்வளவு விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங் படிக்க விரும்பக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஒரு எக்ஸாம் எழுதணும். அதுக்கு பேர் ஓஇடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட். உலகம் முழுவதும் உள்ள நாடுகள்ல நீங்க வந்து நர்சிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து கம்பல்சரி. ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட். அதோட வெப்சைட் வந்து www.oet.com. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வெளிநாடுகள்ல மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பிரிவுகள்ல மற்றபடி உள்ள வேலைகளுக்கும் ஆட்களை தேர்வு செய்து அனுப்புவதற்காக தமிழக அரசு ஒரு நிறுவனம் நடத்துது. அதுக்கு பேரு ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன். அது எங்க இருக்குது அப்படின்னா திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 32. வெப்சைட் வந்து www.omcmanpower.com. இவ்வளவு விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா பேராமெடிக்கல்ல எந்த கோர்ஸ் படிச்சாலும் ஜாப் கிடைக்கும். எல்லா கோர்ஸையும் பத்தி நான் சொல்றதுக்கு டைம் இல்லை. 1. 2வது பாத்தீங்கன்னா 24 பிஎஸ்சி லெவல் கோர்சஸ் இருக்கு. அதுல ஓரளவுக்குள்ள அது வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 4 கோர்ஸ் நான் சொல்லிடுறேன். 1 வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, 4 வருஷம் தான் எல்லாமே. அப்புறம் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் சயின்ஸ். சார் எனக்கு சயின்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கிறது கஷ்டமா இருக்கு சார், பட் மெடிக்கல் ரிலேட்டடா ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் சயின்ஸ் நீங்க படிக்கலாம். கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். குறிப்பா பாய்ஸுக்கு வந்து வெளிநாடுகள்ல நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அதாவது எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கிறத பத்தி படிக்கக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. இந்த ஆப்டோமெட்ரி படிப்புக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். அதாவது மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் ஆப்டோமெட்ரிக்கும் எலிஜிபிள், கண் பார்வை அளவீடு. அதே மாதிரி பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, அதுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். அதே மாதிரி பிஏஎஸ்எல்பி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. அதாவது வாய் பேசுறதுல திக்கு வாய் வர்றது, வாய் பேசுறதுல உள்ள குறைபாடு, காது கேட்கறதுல உள்ள குறைபாடு, இதையெல்லாம் கண்டறிந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பத்தி படிக்கக்கூடிய படிப்பு தான் பிஏஎஸ்எல்பி. ஒரு உதாரணம், பிறந்த குழந்தை 10 நாள் முன்னாடி பிறந்த குழந்தைக்கு காது கேட்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைகிட்ட காது கேட்குதான்னு கேட்டு அதுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அந்த குழந்தைக்கு காது கேட்கக்கூடிய திறமை இருக்குதா அப்படின்னு இந்த ஆடியாலஜிஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருந்தாலும் போதும். அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட், டாக்டருக்கு ஈக்குவலா உள்ள ஒரு கோர்ஸ். அது மாதிரி பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பெர்க்யூஷன் கேர் டெக்னாலஜி, அதாவது பைபாஸ் ஆபரேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது 6 மணி நேரம் நடக்கக்கூடிய அந்த ஆபரேஷன் டைம்ல பேஷியன்டுடைய ஹார்ட்டையும் லங்கையும் செயற்கையாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு மெஷின் உண்டு, ஹார்ட் அண்ட் லங் மெஷின். அந்த ஹார்ட் அண்ட் லங் மெஷினை மயக்கவியல் நிபுணர் கூட சேர்ந்து அதை வந்து அந்த பேஷியனுடைய உயிரை 6 மணி நேரம் செயற்கையாக அந்த லங்ஸையும் ஹார்ட்டையும் இயங்க வைக்கக்கூடிய ஒரு அதை பத்தி படிக்கக்கூடியது. இப்படி வாய்ப்புகள் இருக்குது.
24 டைப்பான வாய்ப்பு இருக்குது, கோர்சஸ் இருக்குது. கோர்சஸ் பற்றி உள்ள கூடுதல் விவரங்கள் நீங்க தெரியணும் அப்படின்னா நான் வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் வரேன், நோட் பண்ணிக்கிங்க. www.tnmgrmu.ac.in இந்த வெப்சைட்ல நீங்க பாருங்க. இனி உங்களுடைய கேள்விகள் எது இருந்தா நீங்க கேட்கலாம், நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றேன். அதுக்கப்புறம் 1-2 கூடுதல் விவரங்கள் நான் சொல்றேன். ஒருவேளை என்ஜினியரிங் பற்றி எதுவும் கேட்கணும் அப்படின்னாலும் எதுனாலும் நீங்க கேட்கலாம், கேள்வி எது வேணாலும் கேட்கலாம். நன்றி திரு ஆண்டோ சேவியர், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை +2க்கு பின் தகுந்த உயர் கல்வியை தேர்வு செய்வது எவ்வாறு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் கல்வியாளர் திரு ஆண்டோ சேவியர் அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைவரும் இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டு முதலில் என்னுடைய கேள்வியில் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நீட் எக்ஸாம் மெடிக்கல் கோர்ஸுக்கு போறதுக்கு MBBS BDS போன்ற படிப்புகளை படிப்பதற்கு இந்த நீட் என்ற எக்ஸாம் அவசியமாக இருக்கிறது. இந்த நீட் தேர்வோட அவசியம் அல்லது அதன் முக்கியத்துவம் அது தொடர்பான தகவல்கள் வழங்குமாறு கேட்டு பாக்குறது வந்து MBBS BDS BAMS பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, BHMS பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, BSMS பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி அண்ட் BUMS பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. இவ்வளவு படிப்புகளுக்கு தான் நீட் தேவை. வெட்டினரிக்கு தேவையில்லை. BNOS அப்படின்னு சொல்லக்கூடிய நேச்சுரோபதி அண்ட் யோகா அந்த படிப்புக்கும் நீட் தேவையில்லை. நீட்டை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு முதலாக நீட் பல மாநிலங்கள்ல எதிர்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு மட்டும் அதுக்கு வந்து விலக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2020ல இருந்து தொடர்ச்சியாக நீட் கட்டாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. நீட் தேர்வை பொறுத்த மட்டும் அது தேவையா அப்படின்னு கேட்டா ஒரு வழியில பார்க்கும்போது தேவைதான். ஆனா அதனால நிறைய கிராமப்புற மாணவிகள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. 2 வழியிலும் எடுத்துக்கலாம். நீட் இல்லாம மார்க் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் வந்து MBBS கிடைக்கும். ஒரு 2 மார்க் போயிட்டுனா கூட அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு MBBS கிடைக்காது. அது மட்டும் இல்ல, இம்ப்ரூவ்மெண்ட்டும் எழுத முடியாது. ஒரு மார்க் குறைந்த பாடத்தை திருப்பி எழுதுறதுக்கு வாய்ப்பும் இப்போதைக்கு இல்லை. அப்படி பார்க்கும்போது நீட் தேர்வு தேவைதான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்தந்த மாநிலங்களே TNPCE அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வு மூலமாக மாணவிகளை வந்து கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்தாங்க. அப்படி கொண்டு வரலாம். அல்லது அவங்க மார்க் அடிப்படையில் கூட கொண்டு வரலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில மத்திய அரசு அது செவி சாய்ப்பது போல இல்ல. அதே நேரம் நீட் இல்லாம இனி மெடிக்கல் படிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம இந்தியாவில் இருக்குது. வெளிநாடுகள்ல போய் MBBS படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேண்டிடேட் கூட கண்டிப்பா நீட்ல மினிமம் மார்க் அவங்க வாங்கியிருக்கணும், எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கியிருந்தாதான் அவங்க அங்க இருந்து வந்த பிறகு நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து எழுதணும். ஓஹோ, வெளிநாடுகள்ல படிக்கிறதா இருந்தாலும் இங்க நீட் குவாலிஃபை பண்ணிட்டு தான் போகணும் இல்லையா? கண்டிப்பா நீட் குவாலிஃபை ஆன பிறகுதான் போகணும். ஒரு சில ஏஜென்ட்கள் தேவையில்லைன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போறாங்க. அட்மிஷன் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்றது. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை வந்து வீணா போகும். கண்டிப்பா நீட் எக்ஸாம் மினிமம் மார்க் வந்து அவங்க கண்டிப்பா வாங்கிருக்கு. அவங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கிறதா இருந்தா பிரச்சனை இல்லை, அப்படித்தானே? வெளிநாட்டுலயே அவங்க வேலை பார்க்கறதா இருந்தா பிரச்சனை இல்லை. பட் என்ன அப்படின்னா, நிறைய நாடுகள்ல படிக்கக்கூடிய நாடுகள்ல அவங்க திருப்பி அங்க வேலை பார்க்க முடியாது. அதுக்குள்ள சூழ்நிலைகள் கிடையாது. ஏன்னா இவங்க போறது ஸ்டூடெண்ட் விசாவில, அதோட அவங்களோட விசா முடிஞ்ச உடனே அவங்க வந்துடணும். ஆனா ஒரு சில நாடுகள் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அக்செப்ட் பண்றாங்க. சரி, உதாரணமா ரஷ்யாவில படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு வந்து கல்ஃப்ல வந்து அங்க உள்ள எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு அவங்க டாக்டர் அங்க வேலை பார்க்கலாம். ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வி, அதாவது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை கேட்கிறேன். நாம முன்னாடி வந்து +2 மார்க்கை வச்சு ஒரு அட்மிஷன் கொடுத்துட்டு இருந்தோம் MBBSக்கு. இப்போ வந்து நீட் மூலமாக தேர்வு செய்து அட்மிஷன் கொடுக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு பாக்குறீங்க? மாணவர்களுக்கு எது உகந்ததாக நீங்க உணர்றீங்க? ஏன்னா ஒரு கல்வியாளராக அல்லது கல்வி வழிகாட்டியாக நீங்க பல ஆண்டுகள் சேவை புரிகிறதுனால அது தொடர்பான உங்களது தனிப்பட்ட கருத்தை கேட்கிறேன். அதாவது 2 விஷயம் சொல்லலாம். ஒண்ணு, மார்க் அடிப்படையில MBBS சீட் கொடுக்கும்போது
பல தனியார் பள்ளிகள் வந்து 11ஆம் வகுப்புல சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 11ஆம் வகுப்பு பாடத்தை நடத்தாம 12ஆம் வகுப்பு பாடத்தை மட்டும் திணிச்சு, அதாவது ரொம்ப கஷ்டப்படுத்தி ரிவிஷன் இது வச்சு அந்த 12th பாடத்தை மட்டும் 2 வருஷம் படிக்க வச்சு 200க்கு 200 எல்லா சப்ஜெக்ட்லயும் வாங்க வச்சு மெடிக்கலுக்கு போனாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு இது வந்து நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்கல. அப்படி பார்க்கும்போது ஒரு 5 மார்க் மொத்தத்துல குறைஞ்சிட்டா கூட அவங்களுக்கு எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கனவே இல்லாம போயிடும். ஆனா இப்போ நீட் தேர்வு அடிப்படையில மட்டுமே எம்பிபிஎஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து நீட் தேர்வுல நல்லா படிச்சு எழுதினாவே அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியும். இப்போ அதை வச்சு தனியார் பள்ளிகள் இப்ப பிள்ளைகளை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில 11ஆம் வகுப்பு பாடங்களையும் ஒழுங்கா நடத்துறாங்க. இந்த 11ஆம் வகுப்பு பாடத்தை ஒழுங்கா நடத்தினாவே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம்ல ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, உண்மையிலேயே எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டுக்கு இந்த முதல் வருஷம் அவங்க 12th படிச்ச உடனே எழுதக்கூடிய நீட் தேர்வுல மதிப்பெண்கள் வரலன்னா கூட அவங்க ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த வருஷம் கூட அவங்க ஒரு வருஷம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீட் எக்ஸாம் அவங்க எழுத முடியும். அப்படி வரக்கூடிய கேண்டிடேட்ஸும் வருஷந்தோறும் ஒரு 50% கேண்டிடேட்ஸ் அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸ் வந்து மெடிக்கல் போறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன கேட்டாச்சுன்னா நீட் தேர்வு அவசியம் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் நீட்டுக்கு பதிலாக மாநில அளவுல ஒரு தேர்வு இருந்தாலும் அது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி உங்க கருத்தை சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீட்டு கட்டாயப்படுத்தாம அந்தந்த மாநிலங்கள் நுழைவுத் தேர்வுகள் மூலமாக மட்டுமே மாணவ மாணவிகளுக்கு எம்பிபிஎஸ் சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா அதுவும் நல்லது. நல்லதுதான். ஓகே, ஆமா, நன்றி நன்றி, உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி சார். அந்த இப்போ சார் சொன்னாரு, இப்போ நீங்களும் சொல்றீங்க, அதுக்கு நம்ம இங்க உள்ளது இப்போ சப்போஸ் அடுத்த ஸ்டேட்ல உள்ள ஒரு அங்க உள்ள ஒரு வேக்கன்சி இருக்குன்னு வைங்க. இப்போ உதாரணம் ஜிப்மர் இருக்கு, வேற ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸ்டேட்டை தான் ஒத்துக்குருவாங்களா? பல ஸ்டேட்ல அது கம்பீட் பண்ண முடியுமா நம்ம இங்க உள்ள மார்க்கை வச்சுட்டு? கேக்குதா சார்? அதாவது நீங்க கேக்குறது நீட் இல்லாம மார்க் மட்டும் வச்சா? நீட் இல்லாம, ஆமா, நீட் வேண்டாம், நம்ம ஸ்டேட்டை அது அடுத்த ஸ்டேட்டு அப்ரூவ் பண்ணிக்கிருவாங்களா? சப்போஸ் அந்த வேகன்சி இருக்கு நமக்கு கோட்டா. அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிப்மருக்கு தனி என்ட்ரன்ஸ் அவங்க நடத்தினாங்க. ரைட். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் தனி என்ட்ரன்ஸ் நடத்தினாங்க. மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் வார்தா மகாராஷ்டிரா அவங்க தனி என்ட்ரன்ஸ் நடத்தினாங்க. ஆம் மெடிக்கல் காலேஜ் பூனே அவங்க தனியா என்ட்ரன்ஸ் நடத்தினாங்க. அப்படி வரும்போது இப்ப பாண்டிச்சேரி ஜிப்மர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50% சீட்ஸும் எல்லா மாநிலத்தில இருந்து அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50% சீட் தான் முன்னாடி இட ஒதுக்கீடு இருந்தது. அது அந்தந்த பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் தே ஸ்கோர்ட் அப்படிதானே கொண்டு வரீங்க. அந்த ஸ்டேட் அந்த மார்க்ஸ் ஸ்கோர்ட் இந்த +2 எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை ஜிப்மர். அது அப்படியும் இப்ப நீட் வந்ததுனால அதெல்லாம் தேவை இருக்கா? இப்ப இல்ல இல்லையா? அதெல்லாம் எடுத்துட்டாங்க இல்லையா? நீட் வந்த பிறகு இப்ப நீட் ஸ்கோர் அடிப்படையில நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஜிப்மரம் பண்ணலாம், சண்டிகர் அங்கெல்லாம் இருக்கு இல்லையா? அது அந்த எல்லாமே பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அது ஒரு சௌகரியம் இருக்கு. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் நிறைய ஸ்டேட்ல எல்லாம் they are not raising any issues. நம்ம ஸ்டேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு. வேற நீட் ஸ்கோர்ல நல்ல ஸ்கோர் வந்தவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஜிப்மர்ல தான் படிக்கணும் அப்படின்னு ஆல் இந்தியா கோட்டா 15% கோட்டாவில் அப்ளை பண்ணிடுவாங்க. சரி சரி, கரெக்ட். நீட் ஸ்கோர் வந்த பிறகு அப்ளை பண்ணணும். ஆமா ஆமா ஆமா, நீட் ஸ்கோர் நீட் பேஸ்ட் ஆன் நீட் ஸ்கோர் தான் நீங்க சொல்றது. கண்டிப்பா. அது சரி. அப்படிங்கும்போது நம்ம ஒரு தனியா நம்ம தனித்துவமா நம்ம ஸ்டேட்டுக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது கிளாஷ் வர்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா சார்? இல்ல, ஆக்சுவலா நம்ம ஸ்டேட்ல சில கேண்டிடேட்ஸ் வந்து நல்ல ஸ்கோர் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து மெடிக்கலுக்கு சீட் கிடைச்சி ஜாயின் பண்ணிருப்பாங்க, அதாவது அட்மிஷன் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆல் இந்தியா கோட்டா 15% கோட்டாவில் ஜிப்மர் கிடைச்சுன்னா அங்க போயிருவாங்க. ஆமா ஆமா, இதை விட்டுட்டு அங்க போயிடுறாங்க. அப்படி இருக்காங்க நல்ல இன்ஸ்டியூட்ல, நல்ல இன்ஸ்டியூட்டுக்கு அப்படிதான் போவாங்க. எய்ம்ஸ்ல கிடைச்சதுன்னா அங்க ஓடிடுவாங்க, சண்டிகர் கிடைச்சுன்னா அங்க போயிருவாங்க, ஜிப்மர்ல கிடைச்சா போயிருவாங்க. அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் ஸ்பெஷல்
ஸ்பெஷல் இது இல்லையா? நம்ம இப்போ சென்னையிலே எடுத்தீங்கன்னா நீங்க எம்எம்எஸ் பார்க்கறதுக்கும் அது என்ன ஸ்டான்லி பார்க்கறதுக்கும் எம்எம்எஸ் தான் எடுப்பாங்க இல்லையா? கீழ்பக்கம் இருக்கு, வேற எங்கெல்லாம இருக்கு இல்லையா? எம்எம்எஸ் தான் போவாங்க ஃபர்ஸ்ட். அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் ஓல்டஸ்ட், அது ரெப்யூட்டட்னு வைங்களேன், அந்த மாதிரி கொண்டு வராங்க இல்லைங்களா? டு கோ along with way other. வெரி குட் சார், வெரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் நிறைய உங்க இது வந்து ரொம்ப கிளீனா இருந்தது சார். ஆண்டோ சாரோட இதெல்லாம் நல்லா கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. ஓகே, தேங்க்யூ சார். வெல் டன் சார், வெல் டன் சார், தேங்க்யூ. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். நன்றி திரு பொன்ராஜ் சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சி. பிளஸ் டூவுக்கு பின் தகுந்த உயர்கல்வியை தேர்வு செய்வது எவ்வாறு என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. இது இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பாக காணப்பட்டதால் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஏனென்றால் இப்போதுதான் எல்லாம் பிளஸ் டூ மார்க் வந்திருக்குது. ஸோ அதன் அடிப்படையில மாணவர்கள் அனைவருமே இப்போ வந்து என்ன படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப சிரத்தை எடுத்து முயன்று அதை பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு உதவும் விதத்தில் தான் இன்றைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். நிறைய தகவல்கள், பலரும் அறிந்திராத தகவல்கள். இப்போ வெறும் கிராஜுவேட்டை படிச்சு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி யாருமே கிராஜுவேஷனுக்கு போறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த கிராஜுவேஷன் படிக்கிறதுனால என்னென்ன பணிகளுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் கொடுத்தார்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர். அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் எனது பள்ளி நண்பர் என்பதையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து நமக்கு வழங்கியமைக்காக திரு ஆண்டோ சேவியர் அவர்களுக்கு நமது பண்ணை பட்டதாரிகள் குழுமத்தின் சார்பில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ ஆண்டோ சேவியர், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வைக்கிறேன்.